Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இதில் ஒரு வார்த்தையை கவர் பண்ணோம், அதான் அந்த ஒன் என்ற வார்த்தை இல்லையா? அது 11 முறை வருது பாருங்க. ஒன் என்ற வார்த்தை 12ஆம் வசனத்திலேருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் 5ஆம் அதிகாரத்தில் 11 முறை வருது. ஒரு வார்த்தை அப்படி திருப்பி வந்ததுன்னா கவனிக்கணும். அதை கவனிச்சப்போ தான் விளங்குச்சு அதனுடைய கருத்து என்ன. ஒரு மனுஷனுடைய மீறுதல் எல்லாரும் பாவியானாங்க, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். இன்னைக்கு நீதிமான் ஆகணுமா? ஆயிடலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐயோ நான் ஆதாம்னால பாவியானே அவனால நரகத்துக்கு போறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமான் ஆகிவிடலாம். இன்றைக்கு பாவத்திலே கிடக்க வேண்டியதில்லை. பாவத்தில் ஏற்கனவே கிடக்கிறோம், ஆனால் அப்படியே கிடக்க வேண்டியதில்லை. நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு மனுஷனால அநேகருக்கு இப்பொழுது வாய்ப்பு திறந்திருக்கிறது இல்லையா? இன்னும் 2 வார்த்தை, அது என்னன்னா ரெயின், ஆளுவார்கள் என்ற வார்த்தை. இன்னொன்று மச் மோர் என்ற ஆங்கிலத்தில் வருது, தமிழில் அதிகமாய் என்று வருது. 2 வார்த்தையும் 5 முறை வருது பாருங்க. 2 வார்த்தையும் 5 முறை வருது. இந்த ரெயின் என்ற வார்த்தை, ஆளுவார்கள் என்ற வார்த்தை 14, 17, 21 ஆகிய வசனங்களில் மொத்தம் 5 முறை வருது. 17, 21 2 வசனத்துலையும் 2 தடவை வருது. 14 ஒரு தடவை வருது. அதிகமாய் ஆளுவார்கள். அதாவது அதிகமாய் என்ற வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்குதுன்னா, பாவம் இவ்வளவு டேமேஜ் பண்ணிச்சு, இவ்வளவு ஒரு அழிவை உண்டாக்குச்சு, இவ்வளவு கெடுதியை உண்டாக்குச்சு. ஆனால் இயேசு அவர் மூலமாக வந்த நீதியின் மூலமாக இவ்வளவு அதிகமாய் நல்லது உண்டாயிருக்குது. அதை சொல்றதுக்கு தான் அந்த அதிகமாய் என்ற வார்த்தை, மச் மோர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 15ஆம் வசனம், 17ஆம் வசனம், 20ஆம் வசனம், அத்தனை வசனங்கள்லையும் வருது. 5 முறை வருது மொத்தம். சரி, இந்த 2 வார்த்தையும் 5 முறை வர்றதுனால இந்த 2 வார்த்தையை கன்சிடர் பண்ணுவோம். இந்த 2 வார்த்தையும் ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும், ஒன்றா தான் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இந்த 2 வார்த்தையும் ஒன்றா போகிற வார்த்தை. பாவத்தின் மூலமாக மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அது உண்மையானால் இயேசு கிறிஸ்துவும் அவர் மூலமாக நீதியின் மூலமாகவும் நீதியை அடைந்தவர்கள், இந்த நீதியை பெற்றவர்கள், இந்த நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெற்றவர்கள் ஆளுவார்கள் என்பது இன்னும் அதிக நிச்சயமாமே. அது ஆண்டு கொண்டது எவ்வளவு நிச்சயமோ, மரணம் ஆண்டு கொண்டது எவ்வளவு நிச்சயமோ, அதை விட அதிக நிச்சயம் என்ன? அதை விட அதிகமாக எதில் ஆண்டு கொள்வார்கள்? இந்த நீதியை பெற்றவர்கள் ஆண்டு கொள்வார்கள். இதை பல்வேறு விதங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் போதிக்கிறார். அது எப்படி போதிக்கிறார்னா, நீதியை பெற்றவர்கள் அந்த நீதி நிமித்தமாக என்னவெல்லாம் பெறுகிறார்கள், நீதியினுடைய பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சிலதை போதிக்கிறார். இந்த நீதியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் பாருங்க, கடகன்னு கொடுக்குறாரு. அதை புரிந்து கொண்டால் இந்த அதிகமாய் ஆளுவார்கள்ன்றது நமக்கு நிச்சயமாக விளங்கிடும். எவ்வளவுக்கு அதிகமாக ஆளுவார்கள், அது ஆண்டு கொண்டது. இப்போ நாம் எப்படி அதை விட அதிகமாக ஆளுறோம். பாவம் ஆண்டு கொண்டதை காட்டிலும் நாம் நீதியை பெற்றவர்கள் ஆளுவது ரொம்ப அதிகமாக ஆளுவார்கள். பாவம் செஞ்ச கேடை விட நீதி செய்கிற நன்மை ரொம்ப அதிகமாய் இருக்கும். பாவம் ஏற்படுத்தின பாதிப்பை காட்டிலும் நீதி ஏற்படுத்துகிற பாதிப்பு அதிகம். அது ஆண்டு கொண்டது, ஆனால் அதை விட அதிகமாக நாம ஆண்டு கொள்வோம். அதுதாங்க மீனிங். அதை இப்படி சொல்றாரு, நீதியின் மூலமா என்னென்ன கிடைச்சிருக்கு, எப்படி ஆண்டு கொள்கிறவர்கள மாறுறோம், எப்படி நாம் ஆண்டு கொள்கிறோம் என்கிறத எப்படி போடுறாரு அவர் பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 1, நீதி என்னத்தை கொண்டு வருகிறது? நீதி நிமித்தமாக நமக்கு தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 1ஆம் வசனத்தில் பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். முதல்ல ஒரு காரியத்தை கவனிப்போம். அந்த சமாதானம் பெற்றிருக்கிறோம், இது ஒரு பை ப்ராடக்ட். இது நீதி வந்ததுனால வந்த ஒன்று, நீதி வந்ததுனால கிடைச்ச சமாதானம். இந்த சமாதானத்தை போட்டு குழப்பிக்கூடாது. சமாதானத்தில் 2 வகைகள் உண்டு. ஒன்று, எல்லா சூழ்நிலையில் மத்தியிலும் நமக்கு இருக்கிற ஒரு சமாதானம். கெட்ட சூழ்நிலைலாம் இருக்குது, வாழ்க்கையில் பிரச்சனைலாம் இருக்குது, ஆனால் எனக்கு உள்ளத்தில் சமாதானமாக இருக்குது. இது பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு எனக்குள்ள அந்த சமாதானத்தை கொடுக்குறாரு இல்லையா? இது ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாத்த குறித்து விண்ணப்பம் பண்ணுங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். இந்த சமாதானம் நல்ல சமாதானம் தான்.
எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உள்ளத்தில் ஒரு சமாதானம். அது பீஸ் ஆஃப் காட். அது தேவனுடைய சமாதானம் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நமக்குள்ள வந்து இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பீஸ் ஆஃப் காட் இல்லை, பீஸ் வித் காட். இது வந்து தேவனிடத்தில் சமாதானம். இது வேற. இது தேவனிடத்தில் சமாதானம் ஏன் சொல்லியிருக்குது? தேவனிடத்தில் சமாதானம்னு சொன்னா, தேவனுக்கு நம்ம விரோதிகளாக இருந்தோம். 8ஆம் வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம், கடவுளுக்கு விரோதிகளாக இருந்தோம். அப்போ எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, நாமெல்லாம் கர்த்தருக்கு எதிரானவர்களாக இருந்தோம், கர்த்தருக்கு விரோதிகளாக இருந்தோம், எதிரும் புதிருமா இருந்தோம். கர்த்தரும் நாமும் அவர் நம்மை நோக்கி பார்க்க முடியாத சுத்த கண்ணராக இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். நாம் பாவிகளாக இருந்தோம், கர்த்தரோட சேர முடியாத நிலையில் இருந்தோம். அப்படி எதிரும் புதிருமா இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், பிரிஞ்சிருந்தோம். இப்போ என்ன இருக்குது? பீஸ் வித் காட்னு சொன்னால், அந்த பிரிவினை நீங்கி, அந்த எதிர்ப்பு நீங்கி, தேவனுக்கு விரோதமாக இருந்த நான், அக்கிரமக்காரனாக இருந்த நான், பாவியாக இருந்த நான், சத்ருவாக இருந்த நான், கர்த்தருக்கு சத்ருவாக இருந்த நான், இப்போ என்ன ஆயிட்டேன்? அவரோடு கூட ஒரு சமாதானம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இதுதான் ஆரம்பம் பாருங்க. ஒருத்தன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான்னா அது ஆரம்பம் என்ன? இப்போ அவன் தேவனுக்கு சத்துரு கிடையாது. இப்போ என்ன ஆயிட்டான்? தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான், தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான். இவன் தேவனோடு கூட வந்து இணைந்து விட்டான். இந்த பீஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, டு பைண்ட் டுகெதர் that which has been separated. To bind together that which has been separated. That's the meaning of peace. Peace na da artham. Bind together na பிரிந்திருந்த அல்லது துண்டுபட்டிருந்த ஒன்றை, வெட்டுப்பட்டு துண்டாகி இருந்த ஒன்றை, ஒரு பீஸ் இருந்தது, அது என்ன ஆயிடுச்சு? இப்போ துண்டாயிடுச்சு. அதை கொண்டாந்து என்ன பண்றாங்க? திரும்ப ஒட்ட வைக்கிறாங்க. அதுக்கு தான் பீஸ்னு பேரு. நம்ம பீஸ் பீஸா ஆக்கிடுறோம், அப்புறம் பீஸை ஒட்ட வைக்கிறோம். அதான் பீஸ். சொல்றாங்க இல்லையா, குடும்பத்தில் பீஸே இல்லைங்க, சமாதானமே இல்லை. குடும்பத்தில் ஒரே சண்டையா இருக்குது, ஒரே பிரிவினையா இருக்குது, ஒரே கஷ்டமா இருக்குது. என் பொண்டாட்டியா வீட்டுக்கு போயிட்டாளாக்கும், என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா. இது என்னாச்சு? பிரிவு. அங்க பீஸ் வர வேணும்னா என்ன வர வேணும்? யாராவது என்ன பண்ணணும்? நடுவில் பூந்து இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? சமாதானம் பண்ணி வைக்கணும், ஒட்ட வைக்கணும். அதுதான் பீஸ் வித் காட் என்று சொல்லப்படுகிறது. இந்த வித் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் வருது பீஸ் வித்னு. இந்த வித்னா ஃபேஸ் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது முன்னால வந்து முகமுகமாய் நிற்கிறது. நம்மளுக்கு முன்னால என்ன பிரச்சனைனா, கர்த்தருக்கு முன்னால முகமுகமாய் நிற்க முடியாதவர்களா இருந்தோம், கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க முடியாதவர்களா இருந்தோம். அவரும் நம்ம பார்க்க முடியாம இருந்தாரு. சிலுவையில் பாருங்க, இயேசு பாவமான உடனே அவர் முகத்தை திருப்பிக்கிட்டாரு. இயேசு கதறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி. இன்னும் அர்த்தம் என்னவா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கத்துறாரு. ஆனால் திரும்ப மாட்டாரு கடவுள். இந்த பக்கம் ஏன் திரும்ப மாட்டாரு? உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் இப்பொழுது இவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் இப்போ பாவியை போல தொங்கிட்டு இருக்கிறாரு. பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்ணர் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாரு. அந்த பக்கம் இவர் கதறாரு, பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா பாவமாயிட்டாரு இவரு. அது வரைக்கும் டெய்லி தினந்தோறும் பேசிட்டு இருந்தாங்க. இவர் ராமுழுக்க போய் ஜெபம் பண்ணுவாரு, அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவாரு. பிதாவும் நானும் ஒண்ணுன்றாரு. பிதா சொல்றதுதான் நான் செய்யறேன், அவர் செய்யறதுதான் நான் செய்யறேன்றாரு. அவ்வளவு ஐக்கியம் ரெண்டு பேருக்குள்ளும். பிரியாத இணை பிரியாதவர்கள். இப்ப என்ன ஆயிடுச்சு? துண்டாயிடுச்சு. பாவம் வந்து கட் பண்ணி விட்டுருது. பாவம் வந்து பிரிவினையை ஏற்படுத்திருச்சு. கதறாரு. அது நல்ல பிக்சர் பாருங்க, அங்க எப்படி பாவம் பிரிக்குதுன்னு சொல்லி. தேவன் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு, இவர் சாகுறார் கல்வாரி சிலுவையில். ஆனால் ஒன்று அதில் நற்செய்தி என்னன்னா, இனி எந்த மனுஷனை பார்த்தும் கடவுள் முகத்தை திருப்பிக் கொள்வது கிடையாது. இந்த ஒரு மனுஷன் மீது எல்லா பாவத்தையும் வச்சு தான் முகத்தை திருப்பிக்கிட்டார். அவரை பார்க்க மாட்டேன்னு அவரை சாக விடுகிறார். ஏன்? அப்பதான் நம்மளை பார்த்து அவர் சொல்ல முடியும், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இனி ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டும் அவர் நம்மிடத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்வதில்லை. ஏனென்றால் நம்மை காணும் போது அவர் பாவத்தை காண்பதில்லை. அவர் என்னத்தை காண்கிறார்? நீதியை காண்கிறார். இயேசுவின் நீதியை காண்கிறார். அதான் அங்க அருமையான ஒரு காரியம். அங்க திருப்பிக்கிட்டாருன்னா எதுக்காக? நமக்காக தான் திருப்பிக்கிட்டாரு. நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மீது வச்சு அவரை பார்க்காம விட்டாரு. ஏன்னா இனிமேல் நம்மை தயவோடு பார்க்கும்படியாக, நாம் என்றென்றைக்கும் அவர் முன்னால வந்து நின்று அவரை முகமுகமாய் தரிசிக்கும்படியாக, அவர் நம்மை தயவோடு நோக்கி பார்க்கும்படியாக அவர் முகத்தை திருப்பி கொண்டார். அதுதான் மீட்பு. இருக்கீங்களா? எத்தனை பேர் விளங்குது?
சரி, அதான் பீஸ். எத்தனை பேர் இந்த பீஸை பெற்றிருக்கிறீங்க? இந்த சமாதானத்தை இந்த பீஸ் இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும். இங்கே தான் ஆரம்பம். இன்னும் கர்த்தருக்கு விரோதியாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு எதிராக இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு இடம் இல்லையா உங்கள் வாழ்க்கையில்? கர்த்தரை கனம் பண்ணுறது இல்லையா? கர்த்தருக்காக வாழ்றது இல்லையா? தூரமாக இருக்கிறீங்களா? கர்த்தர்னா தெரியாதா யாருன்னு உங்களுக்கு? நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு உங்களை மாற்ற அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினாலே கழுவப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு மாற முடியும். நாளைக்கு இல்லை, இன்னைக்கே, இந்த நிமிஷமே நீங்கள் மாறிவிட முடியும் தேவனுடைய பிள்ளைகளாக. ஒருவேளை தேவன் அறியாமல் இந்த இடத்துக்கு வந்திருந்தா இன்றைக்கு மாறிடுங்க. இன்னைக்கு உங்கள் இருதயத்தை திறவுங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரை கண்டு ஓடாதீர்கள், அவர் அண்டையில் வாருங்கள். இந்த பரிசுத்த தேவன் தம்முடைய இருதயத்தை உங்களுக்காக திறக்கிறார். தம்முடைய முகத்தை உங்களை நோக்கி தயவோடு அவர் திருப்புகிறார். நீதி கொடுக்கிற ஒரு பாக்கியம் இது. என்னது? தேவனிடத்தில் சமாதானம். அதை நான் பெற்றிருக்கிறேன், அதை இங்கே அநேகர் பெற்றிருக்கிறீர்கள். இன்னும் பெற வேண்டியவர்களும் ஒரு வேளை இருக்கலாம். தேவனிடத்தில் சமாதானம் ரொம்ப முக்கியம். பாருங்க, யூ மஸ்ட் பி அட் பீஸ் வித் காட். தேவனிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். இது நீதியை கொடுக்கிறது. நீதி நிமித்தமாக வர்ற பை ப்ராடக்ட் இது. நீதியினால் வர்ற ஒரு நன்மை இது. இதில் ஒரு காரியம் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாம் சொல்லுங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இதை தான் வலியுறுத்த மறந்துட்டாங்க பாருங்க. நீதிமானம் ஆகணும்னு சொன்னாங்க, நீதிமானம் நடந்துக்கோன்னு சொல்றாங்க. நீ பாவியா ஏன் நடந்துக்கிற, பாவத்தில் ஏன் நடக்கிற, நீதிமானம் நடந்துக்கன்னு சொல்றாங்க. ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், இதை கேட்கறதுக்கு தான் நான் கடல் கிடக்க வேண்டியதாயிடுச்சு. ஹலோ, இதை சொல்றதுக்கு தான் அந்த ஊரில் ஆள் இல்லை. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் எப்பவுமே அது எப்படி நீ நீதிமான்னு சொல்லலாம் என்ற ஒருத்தர் சண்டைக்கே வந்துட்டார். நான் முதல்ல போதிக்கும் போது, அது எப்படி பாவியில் போய் நீதிமான்கன்றீங்க? பாவின்னு மேலே சொல்லணும். நான் என்ன பண்றது? அவர் என்ன நீதிமான்றாரு? நாமெல்லாம் பாவிகள், கர்த்தர் ஒருவர் தான் நீதிமான் அவர் சொல்றாரு. அதுக்கெல்லாம் ஆமீன் போடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இந்த வெளிப்பாடே வர்றதில்லை பாருங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், எல்லாம் சொல்லுங்க, ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆக்கப்பட்டிருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றது ரொம்ப முக்கியம். ஆக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறத நம்பினாதான் நீதிமான்களாக நடந்து கொள்ள முடியும். மறுபடியும் சொல்றேன், ஆக்கப்படலைன்னா நீ பாவின்னு சொல்லிட்டு இருந்தா நீதிமானம் நடந்துக்க முடியாது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறத இன்னைக்கு அதிகமாக போதிக்க வேணும். விசுவாசத்தினால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். முதல் வசனம் எப்படி சொல்லுது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால், உங்களுடைய யோகியதையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் சொல்லல. நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறபடினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் சொல்லல. நீங்க முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறபடினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் சொல்லல. இவ்விதமாய் விசுவாசத்தினாலே, அந்த ஒருவர் பேரிலே நான் வைத்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இல்லையா? அப்ப நம்ம இதே கணக்கில் எடுக்கக்கூடாது. நான் நல்லவனா கெட்டவனா, எனக்கு எப்படி ஃபீலிங் இருக்குது, நான் நீதிமான் மாதிரி உணர்றேன்னா, எனக்கு அவ்வளோ இதாக இல்லை பிரதர், நீ சொல்றது என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் அவ்வளோ சரியில்லை, இதெல்லாம் பேசவே கூடாது. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், அவர் நல்லவரா அதனால் நான் நீதிமான், அவர் நீதி உள்ளவரா அதனால் நான் நீதிமான், அவர் பரிசுத்தமானவரா ஆகவே நான் நீதிமான், அவருடைய புண்ணியம் என்ன நீதிமானாக ஆக்கி இருக்கிறது. இருக்கீங்களா? இல்ல பிரதர், ஃபீலிங் எனக்கு நான் நீதிமான் மாதிரி ஃபீல் பண்ணல பிரதர். போய் நீதிமான் மாதிரி நடந்துங்க. அப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீதிமானா இருக்கிறீங்க, அதனால நீதிமானா நடந்துங்க. அப்போ ஃபீலிங் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு ஃபீலிங் இல்லை பிரதர். ஃபீலிங் எல்லாம் ஒருத்தர் சொல்ல 20 வருஷம் கல்யாணம் பண்ணி இருந்துட்டு அப்படின்னு சொல்ல ஃபீலிங் எல்லாம் போயிடுச்சு பிரதர். எப்படி போயிடும்? போய் கல்யாணத்தில் ஒழுங்காக அந்த உறவில் வாழ்ந்தால் ஃபீலிங் வரும். செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சால், எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்தால் ஃபீலிங்கு வரும். ஃபீலிங் அப்புறம் உறவு வர்றது இல்லை, உறவு அப்புறம் தான் ஃபீலிங் வருது. ஃபீலிங் எங்கேயும் போகல, அங்கே தான் இருக்குது. சரி, நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால், இது நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய டிஸ்கவரி. நீதிமான்கள் ஆக்கப்பட்டபடியால், ஆக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஆகணும்னு இல்லை, ஆகணுன்றதை போதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆக்கப்பட்டோம் என்கிறத போதிக்கிறேன். ஆக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.